ஸ்தோத்திரம். வந்திருக்கிறனா தலைகளை தாழ்த்தி நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதங்களில் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனையின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகளுக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வல்லமை மாட்சிமை இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வேறு பிரித்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அதிகமா நேசிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமா நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் பரிகாரியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நீதியுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. Jesus, hallelujah, hallelujah. We praise you, Lord. We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் அப்பா. hallelujah hallelujah. ராஜா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்தின் முதல் ஆராதனைக்கப்பா சோத்திரம் சோத்திரம். முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பா நீ கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ராஜா. அந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உங்க பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்தல்ல வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் இடைப்படுவீராக என்று செபிக்கிறோம் தகப்பனே. எங்களோட பேசுங்க. வரப்பா வருகிறவர்களை அப்பா துரிதமாய் கொண்டு வருவீராக அப்பா. சோத்திரம் எல்லா துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்
கர்த்தாவே நீங்க மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்துவாராக. கடந்த 6 நாட்கள் கர்த்தருடைய ஆளுகை நம்ம மேல இருந்ததையும் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருந்ததையும் உணர்ந்து கொள்வதற்கு அநேக வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுபோல இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் கர்த்தர் கண்ணோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கண்மணி போல நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் தன்னுடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய மகிமையும் அவர் வெளிப்படுத்தவர் நல்லவர் என்பதை உணர்ந்து நாம் பாடி இயேசுவின் பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே உள்ளதான பாடல், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என் பெலன், என் கீதமுமானவர், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானவர் என்றுதானே நல்ல தெரிந்த ஒரு பாடல்தான். அவர் நமக்கு தந்திருக்கிறதான கிருபையை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். பரலோக பலத்தினாலே கர்த்தர் நம்மை இடைகட்டி இருக்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். நமக்கு முன்பதாக அவர் சென்று கோணலானவைகளை செவையாக்குகிறவராக, கரடானவைகளை சமமாக்குகிறதான பரிசுத்த தேவனாக அவர் நமக்கு முன்னடந்து செல்லுகிறார் என்பதை சிந்தித்து மனநிறைவோடு ஸ்தோத்திரம் இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துவோம். மகிமையினால கர்த்தர் நம்மை நிறைத்து தொடர்ந்து நம்மை ஆட்கொள்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பலன் என் கிரமுமான கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். கர்த்தர் என்பலன் என் கிரமுமான கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அமிழ்ந்தது அது பார்வோனி சேனை, ஆளி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது அது பார்வோனி சேனை, ஆளி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையா வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் மகிமையா வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. பலத்தினால் சிறந்தவர் வலக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. பலத்தினால் சிறந்தவர் வலக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. நீட்டின் நிர்மகத்துவ வலக்கரத்தை நாட்டினீர் பரிசுத்த பர்வதத்தில். நீட்டின் நிர்மகத்துவ வலக்கரத்தை நாட்டினீர் பரிசுத்த பர்வதத்தில்.
மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடு. ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கிருபையினால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன். கிருபையினால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன். துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடு. மகிமையாய் வெற்றி, மகிமையாய் வெற்றி மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. தம்புரு நடனத்தோடு பாடுவேன். தீர்க்கதரிசி மிரியாம் போல தம்புரு நடனத்தோடு பாடுவேன். தீர்க்கதரிசி மிரியாம் போல பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடு. கிருபையினால், கிருபையினால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன். கிருபையினால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன். துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து, ஹல்லேலூயா, மகிழ்ந்து பாடு. தம்புரு நடனத்தோடு, தம்புரு நடனத்தோடு பாடுவேன். தீர்க்கதரிசி மிரியாம் போல தம்புரு நடனத்தோடு பாடுவேன். தீர்க்கதரிசி மிரியாம் போல பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவான் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் எங்களோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாடல் தெரியவில்லை என்று சொன்னால் கற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து பாடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரணத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும்
அவர் போதுமானவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஸ்தோத்திரம். பாடலை நாங்கள் பாடுகிறோம். வசனம் நிறைந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் இதுவரையும் அவருடைய கிருபையை விலக்காமல் அதோடு கூட அவருடைய இரக்கத்தையும் நமக்கு தந்து அவருடைய தயவையும் வெளிப்படுத்தி இயேசு நமக்கு உதவி செய்கிறவராக நல்ல சகாயராய் இயேசு இதுவரையும் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதற்கு அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் நம்மிடத்தில் உண்டு. நம்முடைய குடும்பத்தில் உண்டு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டு, நம்முடைய வேலையில் உண்டு, நம்முடைய ஊழிய பாதையில் உண்டு என்பதை நாம் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் அந்த நிறைவோடு இயேசுவை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை அவர் நமக்கு தந்து நடத்துகிறவராயிருக்கிறார். இதனாலே ஸ்தோத்திரம் பாடுகிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். என்னை விட்டு விலகாதவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று சொல்லுவான். வழுவாமல் என்னை வழுவாமல் என்னை என்ற வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்றும் என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமா. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். ஷேரேலிரானானே ஷேரானாரினானாந்தேரே. ஹalleluya ஷபரபலரரியாந்தேரேலேரே. ஓரே மே பெஹலேரடியாந்தரமா பலரனியாந்தேரே. ஆமென் 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 ஆமென். சர்வ வல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே வைத்திருக்கிறதான நம்பிக்கை பெரியதாயிருக்கிறது. நாம் எவ்வளவாய் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதுபோல நம்மை உண்டாக்கினவரும் நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறதான ஜனத்தை அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து அவர்களை எல்லா கோணங்களிலும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 29ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனமாக நாம் அதை படிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனமாக இருந்தாலும் அந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான ஜனத்தின் மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம வாசித்து அறிகிறோம். அதில் உள்ளதான ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை அந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம்.
அந்த சத்தத்தில் உள்ளதான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறவராயிருக்கிறார். இயேசுவின் வார்த்தை எங்கே வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல ஜீவன் உண்டாய் இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் வார்த்தை எங்கே வெளிப்படுகிறதோ, இயேசுவின் சத்தம் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் சத்தம் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே விடுதலை உண்டாயிருக்கிறது. இயேசுவின் சத்தம் எங்கே உண்டாயிருக்கிறதோ அங்கே மறுவாழ்வை கர்த்தர் வைத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த சத்தத்தினுடைய வல்லமை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தினவராக, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறவராக, ஸ்தோத்திரம், நாம் நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறதான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு எனக்கு தந்திருக்கிறதான சமாதானம் நிரந்தரமானது, நித்தியத்திற்கு ஏதுவான ஒன்றாய் இருக்கிறது என்று ஆமோதிக்கிறதான சபை ஜனங்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஆமென் ஆமென் ஆமென், என் இயேசு எனக்கு தந்திருக்கிற சமாதானம் நித்தியத்திற்கு ஏதுவான ஒன்றாய் இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த முதல் ஆராதனையில தாமே நம்முடைய சோர்வுகள் அனைத்தின் தேவனாகிய கர்த்தர் நீக்கினவராக, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து நடத்துகிறவராக, ஆமென் ஆமென், நம்மத்தில் அவர் கிரியை செய்கிறார் என்பதை உணர்ந்து நல்ல விடுதலையா அவரை மகிமைப்படுத்தலாம், விடுதலையா அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தில்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோம் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விஷயம் கூட நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உமக்கொப்பானவர் யார் இயேசுவே? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். ஓ சொல்லுவோம் ஷேரே ஹalleluya. உமக்கொப்பான வானத்திலும் பூமியிலும் சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். ஒரு விஷயம் கூட வானத்திலும் இயேசுவே வா. ஷேரேரே நேரே உமக்கொப்பானவர். நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. என் வாழ்விலே நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானது. அவருக்கு நன்றி செலுத்துவோம். கோடி கோடி நன்றி
அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே இயேசையா அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே சொல்லுவோம் அதிகாலை ஆனந்தமே அதிகாலை என் அப்பா உம் திருப்பாதமே என் அப்பா உம் திருப்பாதமே என் அப்பா திருப்பா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை மறவா இயேசு உந்தன் தயவால் சொல்லுவோம் என்னை மறவா என்னை மறவா இயேசு உந்தன் என்னை ஒரு விசை கூட என்னை மறவா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா சொல்வோம் நன்றி நன்றி ராஜா நம்மை மறவாது நம்மை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை உயர்த்தி பாடுவோம் ஒரு விஷயம் கூட நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா அப்படியே சிலங்கள் விடுதலையாய் அவனை ஆராதித்து பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்றவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு தந்ததால் நல்ல ஸ்லாக்கியத்தை இணைத்து ஓ இயேசுவே ஆராதனை உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் முதல் ஆராதனைக்கு ஜனத்தை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைவிடும் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை திறந்தரணும் ஜீவன் உள்ள வார்த்தை எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருவதாக ஆளுகை செய்திருக்கும் துதி கனமகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஸ்தோத்திரம் வரவேற்கிறேன் இன்றைக்கும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச போகிறதான வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தர் நம்மை பெருக செய்கிறவர் அல்லேலூயா கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர் பெருக செய்கிறவர் ஒருவேளை இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நீங்க கேட்ட உடனே செழிப்பின் உபதேசத்தை பாஸ்டவர்கள் சொல்ல போறாங்க என்று சொல்லி நீங்கள் தவறாக உள்ளத்தில் நினைக்க வேண்டாம் செழிப்பின் உபதேசம் வேறே அந்த உபதேசத்திற்கு நேராக வழி நடந்து செல்லுகிறதான அநேக கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது
ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். செழிப்பு உண்டுதான், ஆசீர்வாதம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நிபந்தனையோடு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இயேசு நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு நம்மை ஆசீர்வதியாமல் இருப்பதே இல்லை. அதற்கு அநேக உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் எடுத்து கூற முடியும். அப்போ இயேசு கர்த்தர் நம்மை பெருக செய்கிறவராக இருக்கிறார். இந்த பெருக்கம் என்பது வேதத்தில் பல இடங்களிலே நம்ம வாசித்து அறிகிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்திலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெருகவே பெருகுவாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களை தந்து அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறதையும் வேதத்தில் வாசித்து நாம் அறிகிறோம். அல்லேலூயா. அதுபோல இயேசு கிறிஸ்தவர் வாழ்ந்ததான நாட்களிலே ஸ்தோத்திரம் தன்னோடு கூட இருக்கிறதான சீஷர்களுக்கு அவர் அநேக அற்புதங்களை அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த அற்புதங்களை எல்லாம் காண ஒரு கல்யாண வீட்டிலே நடந்ததான அற்புதமானாலும் சரி, ஸ்தோத்திரம் அங்கே மலை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்ததான ஜனங்கள் மத்தியிலே இயேசு செய்ததான அற்புதங்கள் ஆனாலும் சரி, இப்படியாக பல அற்புதங்களை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு தன்னோடு கூட இருக்கிறதான ஜனங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அவர் வெளிப்படுத்தினவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் ஒரு பெருக்கத்தை பார்ப்பதற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லை விரிவாகிறதை பார்ப்பதற்கு இயேசு நமக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. திடீரென்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்கள் வராவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலைமை இதிலிருந்து ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு உயர்வை கர்த்தர் நமக்காக வைத்திருந்தாரா என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது அது ஒரு ஆச்சரியமான ஒன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் அந்த பெருக்கத்தை அவர் நிறுத்துகிறதில்லை, ஆசீர்வாதத்தை அவர் நிறுத்துகிறதில்லை. தொடர்ந்து நம்மை பெருக்கத்திற்கூடாய் நடத்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை அழைத்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதற்கு வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. முதலாவதாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது, இரண்டாவதாக விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு விட்டு விடாதபடிக்கு அவர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அணுவாக பகுதி பகுதியாக இயேசு நம்மை தகுதியாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறது. அவர் நமக்கு தந்திருக்கிறதன் அபிஷேகம் நமக்கு போதுமான ஒன்றாய் இருக்கிறது. ஆவியின் நிறைவோடு இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறதை நம்முடைய வாழ்க்கையை 100க்கு 100 உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி 12 சீஷர்கள் அவர்கள் வாழ்ந்ததான நாட்களிலே இயேசு தன்னோடு கூட இருக்கிறதை சீஷர்கள் 100க்கு 100 அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கூடவே இருந்து கிரியை செய்கிறார் என்பதை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்வதற்கு இயேசு அனுக்கிரகம் தருகிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நோவாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் நோவாவினிடத்தில் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பார்க்க முடியும். வாசிக்க கேட்போமாக. வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நோவாவினிடத்திலே கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அவர் கட்டளையிடுகிறார். நோவாவின் இடத்திலே புதிய வானம் புதிய பூமி
என்றதான ஒரு அனுபவம் அங்கே நீங்க பார்க்கும் பொழுது, நோவாவுடைய காலத்திலே ஜலப்பிரளயம் வந்து ஜனத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டது. பூமியில இருக்கிறதான எல்லா ஜீவன்களும் அழிந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பேழையில் இருக்கிறதான நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும், அவனுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய மனைவி மாத்திரம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறாங்க? பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களை திரும்பவும் வெளியே கொண்டு வருகிறார். அந்த நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி நோவாவினிடத்தில் கர்த்தர் கட்டளையாக வெளிப்படுத்துகிறதான வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, ஆதியாகமம் 22 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. ஆதியாகமம் 22 அதிகாரம் 17வது வசனத்துல அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் செய்கிறதான உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கர்த்தர் செய்கிறதான உடன்படிக்கை இன்னதென்று நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க நம்ம கேட்போமாக. வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். தொடர்ந்து நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு செய்கிறதான உடன்படிக்கை என்ன, அவனுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் என்ன செய்வேன்? பெருக செய்வேன் என்று சொல்லி இன்னொரு வசனத்தில் ஆதியாகமம் 13 அதிகாரம் 16வது வசனத்துல 16வது வசனத்தில் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து அநேக வாக்கு தத்தங்களை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அதிலே இது ஒரு வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நோவாவின் இடத்துல கர்த்தர் சொன்னதான வார்த்தை நம்ம பார்த்தோம். ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் சொன்னதான வார்த்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆதியாகமம் 16 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆகாரனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் பார்த்து அவளுக்கு தேவையான வார்த்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் அதிகமாய் சூழ்ந்திருக்கிறதான வேளையிலே ஸ்தோத்திரம், நாம் போகிறதான போக்கு இன்னதென்று தேவனாகிய கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாரனுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை என்ன என்பதை நாம் வேதத்திலே நன்றாய் வாசித்து அறிகிறோம். சாரா என்ன செய்கிறார்? ஆகாரை வீட்டிலிருந்து என்ன செய்கிறார்? வெளியே அனுப்பக்கூடியதான ஒரு சூழ்நிலைமை. அது மாத்திரமில்லாமல் ஸ்தோத்திரம், அவர் நடத்துகிறதான அந்த காரியம் ஆகாருக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலைமை இருக்கிறபடினாலே வீட்டை விட்டு தன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே செல்லுகிறதான ஒரு சூழ்நிலைமை காணப்படுகிறது. அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆகாரை கண்டு ஆகாரினிடத்திலும் கர்த்தர் வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சொல்ல வருகிற வார்த்தை என்ன? வாசிக்க நாம் கேட்போமாக. ஆதியாகமம் 16 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை என்ன செய்வேன்? மிகவும் பெருக பண்ணுவேன். அவர் சொன்னது போலவே ஆகாருடைய சந்ததி மிகவும் பெருகி இருக்கிறது. இஸ்மவேலின் சந்ததி என்ன செய்திருக்கிறது? மிகவும் பெருகி இருக்கிறது. அதை இன்றைக்கும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஸ்தோத்திரம் நிஜத்தில் நாம் பார்த்ததை அறிந்திருக்கிறோம். அப்போ ஆகாரனுடைய சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர்களுக்கு கொடுத்ததான வார்த்தையின்படியே அதை நடப்பித்து காண்பிக்கிற உண்மை உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 24 60வது வசனம். ஆதியாகமம் 24 60வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, ரெபேக்காளை அவளுடைய சகோதரன் மற்றும் தாய் குடும்பத்துள்ளவர்கள் வாழ்த்தி அனுப்புகிறதான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அங்கே உள்ளதான சூழ்நிலைமை என்ன என்பதை நாம் நன்றாய் அறிகிறோம். ஈசாக்குக்கு தேவையான நல்ல ஒரு துணையை தகப்பன் பார்த்து வர சொல்லுகிறார். அவர் எலியேசர் புறப்பட்டு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து திரும்ப வருகிறதான ஒரு அனுபவம் இருக்கிறது. இங்கே ரெபேக்காள் சோத்தன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட இருக்கும் பொழுது அனுப்பப்பட்டதான அந்த நபர்
அவளுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய எஜமான் சொல்லி அனுப்பினதான காரியங்கள் அனைத்தையும் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், லாபானுக்கும், ஸ்தோத்திரம், பெத்துவேலுக்கும் அவர் என்ன செய்கிறார்? எடுத்து சொல்லுகிறவராக இருக்கிறார். நான் வந்திருக்கிறதான சூழ்நிலைமை இதுதான், என்னை என்னுடைய எஜமான் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். நான் வந்ததான காரியம் வாய்த்திருக்கிறதா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள நான் ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி எஜமான் ஆபிரகாம் சொல்லி அனுப்பினதான காரியங்கள் அனைத்தையும் பெத்துவேல் குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாரிடத்திலும் அவன் என்ன செய்கிறான்? எலியேசர் பேசி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஸ்தோத்திரம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய மகள் ஸ்தோத்திரம் ரெபெக்காளுடைய வாய்ப்பிறப்பை நாங்கள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அவளும் உங்களோடு கூட வருகிறாரா என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ரெபெக்காள் சொல்லுகிறார், நான் கண்டிப்பாகவே என்ன செய்கிறேன்? அவரோடு கூட போக நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரம், ரெபெக்காளுடைய சகோதரன் லாபான், அவருடைய குடும்பத்தில் உள்ளதான எல்லாரும் ரெபெக்காளை என்ன செய்கிறார்கள்? கோடா கோடியா நீ என்ன செய்வாயாக? பெருகுவாயாக என்று சொல்லி அவளை வாழ்த்தி அனுப்புகிறதான ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். பின்பதாக ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 26-24 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் இடத்திலே கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தினாரோ, உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தினாரோ, அதே வார்த்தையை ஈசாக்குக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலும் இவைகளெல்லாம் வாசித்து ஸ்தோத்திர வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 26-24 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வார்த்தையை ஈசாக்குக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். பின்பதாக ஈசாக்கு சொன்னதான வார்த்தை யாக்கோபுக்கும் வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 35-11 வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீ பழுகி பெருகுவாயாக என்று சொல்லி யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, கர்த்தர் நம்மை எவற்றிலெல்லாம் பெருக செய்கிறார் என்பதை குறித்து 7 காரியங்கள் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். பெருக்கத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர், ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை என்ன செய்வதில்லை? போக விடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபு ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் இறுக பிடித்து கொண்டு அவர் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையான பெருக்கத்தை, தேவையான விருத்தியை அவரே தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். சரி, 7 காரியங்கள் எவற்றிலெல்லாம் பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார், எவற்றிலெல்லாம் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறதான ஜனத்திற்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு, பலன் இல்லாதவனுக்கு தேவனாகிய கர்த்தர் பலத்தை என்ன செய்கிறார்? பெருக செய்கிறவராயிருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் பலன் அற்றவர்களாக, பலவீனர்களாக, ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. பலவீனர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலவீனம் என்ன என்பது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கூட அதை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைமை காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். வெளியே நம்ம பார்க்கும் பொழுது தோற்றத்திற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனம் என்ன என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவுதான் வார்த்தையினால் அதை நாம் வெளிப்படுத்தினாலும், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே, ஒரு தலைவலி இருக்கிறது, எனக்கு ரொம்ப தலைவலிக்கு என்று சொல்லி நான் என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய வலியை அவர் என்ன செய்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறதான வார்த்தையை அவர் புரிந்து கொள்ள முடியுமே தவிர என் வேதனையை அவர் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது.
என்னுடைய பலவீனத்தின் அளவு என்ன என்பதை என்னுடைய மனைவி புரிந்து கொள்ள முடியாது. என் மனைவியினுடைய பலவீனத்தின் அளவு என்ன, வேதனை என்ன என்பதை என்னால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். இயேசுவே, இந்த பலவீனத்தை நீர் நீக்குவீராக, இந்த பலவீனத்தை நீர் மாற்றுவீராக, ஸ்தோத்திரமுடைய வார்த்தையினால நீர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி என்னால் ஜெபிக்க முடியுமே தவிர அந்த வேதனையை, அந்த வலியை என்னால் என்ன செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அநேக வேளையில நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதை அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த வேதனையின் அளவு என்ன என்பதை இயேசு நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய வேதனையின் அளவு என்ன, நம்முடைய பாரத்தின் அளவு என்ன, நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் ஆராதிக்கிற ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆகையினால் அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்ன, ஸ்தோத்திரம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் என்ன செய்கிறார், பெருக செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய பலன் என்ன என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது சத்துவத்தை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9:31வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து என்ன செய்தன, பெருகின என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பக்தி விருத்தியில் நாம் பெருகுகிறதான ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக சத்துவத்தில் பெருகுகிறது, இரண்டாவதாக பக்தி விருத்தியில் பெருகி வாழ்கிறதான ஒரு அனுபவம். பக்தி விருத்தி என்று சொல்லும் பொழுது இயேசுவை ஆராதிக்கிறதுல நாம் அதை வெளிப்படுத்த முடியும், இயேசுவை துதிக்கிறத நாம் அதை வெளிப்படுத்த முடியும், வசனத்தை வாசித்து அதன்படி வாழுகிறதன்படி நாம் பக்தி விருத்தி அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பக்தி விருத்தியை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலைமையிலே, ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு அநேக பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் இயேசுவை ஆராதிக்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் இக்கட்டு, எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் இயேசுவை துதிக்கிறதுல நாம் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அந்த போராட்டத்தின் மத்தியிலே, அந்த நிந்தையின் மத்தியிலே, அந்த அவமானத்தின் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே இயேசுவை துதிக்க நாம் பழகி இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் அந்த விசுவாசத்தின் அளவை அவர் பெருக்கி இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நெருக்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பாடு இருக்கு என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பாடு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்முடைய பாடுகளை லகுவாக்குகிற இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமை இல்லை. சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியல, சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டதான நமக்கோ இயேசு கேடயமாய் இருந்து நம் பட்சம் இருந்து அவர் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆராதனையை நாம் வீணாக்கி விடக்கூடாது, துதியின் நேரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது, ஜெப நேரங்களை நாம் வீணாக்கி விடக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான நேரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது, உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டி நிற்கிறதான அனுபவத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்றதான விசுவாசத்தோடு நிச்சயமாய் என் இயேசு எனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. யாரு பதில் தருகிறது? இயேசு பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு மனிதனிடத்திலே உங்கள் விண்ணப்பத்தை வைக்கவில்லை, உங்கள் விண்ணப்பம் மனிதனிடத்திலே வைக்கப்படவில்லை.
உங்களோடு கூட இருக்கிறதான நண்பர்களிடத்திலே உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கவில்லை. உங்கள் விண்ணப்பத்தை இயேசு கேட்டிருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினாலே எப்பொழுது கிரியை செய்ய வேண்டுமோ அந்த வேளையிலே கர்த்தர் கிரியை செய்து ஏற்ற வேளை அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏற்ற வேளை மனிதனுக்கு தெரியாது. நேரம் தெரியாம வந்து பேசிட்டு இருப்பாங்க. நேரம் தெரியாம வந்து என்ன செய்வாங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா, தோத்திரம். நேரம் தெரியாம வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நேரம் தெரியாம வந்து காரியங்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். இதுதான் மனிதனுடைய சூழ்நிலைமை, மனிதனுடைய சிந்தனை அவ்வளவுதான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நடப்பிக்க அவர் ஞானம் உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இரண்டாவதாக பக்தி விருத்தியில் பெருகுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15:13 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. ஸ்தோத்திரம். 15:13 வசனம் வாசிங்க. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலன். ஸ்தோத்திரம். மேல் மாடியிலே அவர்கள் கூடியிருந்து செபித்ததான வேளையிலே, காத்திருந்ததான வேளையிலே 120 பேர் அவர்கள் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூடியிருந்ததான ஒவ்வொருத்தரையும் அவர் நிரப்பினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதற்கு பின்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பினதற்கு பின்பதாக பேதுரு எழும்பி பேசுகிறான். அதுவரைக்கும் பயந்து கொண்டு இருந்ததான பேதுரு, என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி திகைத்து கொண்டு இருந்ததான பேதுரு அந்த வேளையில எழும்பி பேசுகிறான். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பேதுரு பேசினதான வார்த்தைகளை எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமான ஒன்றாய் இருக்கிறது. அவனுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு துணிச்சல் வந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயந்து நடுங்கி கொண்டு இருந்ததான பேதுரு, சிலுவையின் அண்டையிலே பேதுரு நிற்கவில்லை. ஆனாலும் இங்கே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை பலப்படுத்தினதினாலே அவன் துணிந்து எழும்பி நின்று பேசுகிறான். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதான அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கையை அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எதை பெருக பண்ணுகிறார்? நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆவியிலே நிரம்பி கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுகிறது. அல்லேலூயா. என்ன பெருகிறது? சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை பெறுகிறது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாகவே அவர் அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் நல்லவர் என்றதான நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுகிறது. அல்லேலூயா. என் சந்ததியை தேவனாகிய கர்த்தர் வாழ வைப்பார் என்றதான நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்கிறது? பெருகுகிறது. என்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றதான நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்கிறது? பெருகுகிறது. வாய்ப்பே இல்லாது இருந்தாலும், ஸ்தோத்திரம், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைமை இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை வாய்க்க செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் நம்மை முன்னிறுத்தி செய்கிறதான ஆசீர்வாதங்கள் அல்ல, கிரியைகள் அல்ல, இயேசுவை முன்னிறுத்தி செய்கிறதான கிரியைகளை அவரே வாய்க்க பண்ணவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ளே பெருக செய்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக நீங்க பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான
சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிறதான பிரயாசம் விருதா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதான நிருபத்திலே அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரின் கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யாருடைய கிரியையிலே? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய கிரியை. கர்த்தருடைய கிரியை நாம் எப்படி அறிந்து கொள்வது? சில நாளைக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர், இது கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய செயல் என்று சொல்லி நான் அறிந்து இந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்ததாமே எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தார் என்னிடத்தில் ஜெபிக்க அவர்கள் கேட்டுக்கொண்டார். அப்போ கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் நம்மை அவருடைய சித்தத்திற்குள்ளாக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இயேசுவின் சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவும் இயேசுவும் நன்றாய் இணைந்திருந்தபடினாலே பிதாவின் சித்தம் இன்னதென்று இயேசு அறிந்து கொள்வதற்கு இயேசுவினிடத்தில் பலன் இருந்தது. அல்லேலூயா. அதுபோல நாம் இயேசுவின் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இணைந்திருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னுடைய விருப்பத்தை என்னுடைய மனைவி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனைவி என்னோடு இணைந்திருந்தால் என்னுடைய விருப்பம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும். என் தகப்பனுடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் தகப்பனோடு நான் இணைந்திருந்தால் தான் என் தகப்பனுடைய விருப்பம் என்ன என்பதை நான் என்ன செய்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்ள முடியும். பிள்ளையினுடைய விருப்பம் என்ன என்பதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளோடு கூட இருந்தால் தான் பிள்ளையின் விருப்பம் என்ன என்பதை பெற்றோர் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுபோலதான் நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது இயேசுவின் சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை 100% அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் திறந்து கொடுக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ கர்த்தரின் கிரியையிலே பெருகுகிறவர்களாக நம்முடைய வேலையை செய்வதில் எவ்வளவு முனைப்பாய் நாம் இருக்கிறோமோ அதை விட 100 மடங்கு அதிகமாக, 1000 மடங்கு அதிகமாக கர்த்தருடைய கிரியை இன்னதென்று அறிந்து கொண்டு அதிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான நாட்களிலே அவருடைய எண்ணம் அனைத்தும் இருளில் வாழுகிறதான ஜனங்கள் பேரொளியை காண வேண்டும். அதற்காக அவர் கிராமமாக பட்டணமாக இயேசு அவர் நடந்து சென்றதான சாட்சியை வேதத்தில் நம்ம வாசித்து அறிகிறோம். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தாகம் சரீர தாகத்தையும் வெளிப்படுத்துகிறது, ஆத்ம தாகத்தையும் அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆத்ம தாகம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அனைத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜனத்தை எப்படியாவது பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும், பிதாவோடு இணைத்து விட வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை இயேசுவை நிரப்பி இருந்தபடினால தான் சிலுவையின் கடைசி நேரத்தில் கூட ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது மன்னிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார், குடும்பத்தினுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தன்னுடைய ஆவியை கடைசியாக பிதாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்? எல்லாம் முடிந்தது, நீர் அனுப்பினதான வேலையை நிறைவேற்றி முடிப்பதற்கு நீர் எனக்கு பலன் தந்தீர், என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் முடிந்தது என்னால் என்ன? நீர் சொன்னதை நான் செய்து முடித்திருக்கிறேன். ஜனத்தை உம்மண்டையிலே வழி நடத்துவதற்குரியதான வேலையை நான் துவங்கி வைத்திருக்கிறேன். 12 பேரை விட்டு இருக்கிறேன், ஒருத்தன் ஆண்டு கொண்டு செத்தான், மீதி 11 பேர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து உள்ளதான வேலையை அவர்கள் செய்ய இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அநேகரை நான் சாட்சியாய் எழுப்ப போகிறேன்.
அவர்கள் எல்லாரும் உலகம் முழுவதும் சாட்சியாய் வாழ்வதற்கு நான் அவர்களை பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ கர்த்தரின் கிரியை என்ன? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்தில், இயேசுவின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்துதானே செயல் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக நீங்க பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். ஐந்தாவதாக நம்ம பார்க்கும் பொழுது நற்கிரியையிலே பெருகுகிறவர்கள். இதற்கு முன்பதாக நம்ம பார்த்தோம் கர்த்தரின் கிரியையில் பெறுகிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கிறது நற்கிரியைகள். ஸ்தோத்திரம். நல்ல செயல்பாடு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் செய்கிறதான கிரியைகள் அனைத்தும் நல்லவைகளாய் இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெய்வீக ஞானம் தருவாராக. ஆறாவதாக நீங்க பார்க்கும் பொழுது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்னும் 2 காரியங்கள் வேகமாய் நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் நீங்கள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஒரு பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுபோல இயேசு விட்டு சென்றதான சீஷர்கள் இயேசுவை அதிகமாய் விசுவாசித்தவர்களாய் இருந்தாங்க. ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தது உண்மைதான். தோமா சந்தேகப்பட்டதான ஒரு அனுபவம் இருந்தது உண்மைதான். ஆனாலும் இயேசு தன்னை தோமாவுக்கு முன்பதாக காண்பித்ததற்கு பின்பதாக அவன் 100க்கு 100 இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அவன் ஆயத்தமாகி விடுகிறான். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை. அதுபோலதான் மற்ற சீஷர்களும் இயேசுவை உயிர்த்தெழுந்ததான இயேசுவை அவர்கள் 100க்கு 100 விசுவாசித்தார்கள். ஏன்? இயேசு தன்னை அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினபடியினாலே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததான இயேசு சீஷர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். வெளிப்படுத்தினது மாத்திரமில்லாமல் அவர்களோடு கூட இருந்து அநேக வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம் அவர் போகும் பொழுது, பரமேறி போகும் பொழுது அவர் கட்டளையிட்டு சென்றவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டதான சீஷர்கள் வாழ்க்கையில விசுவாசம் அதிகமாய் பெருகினது. உயிர்த்தெழுந்ததான இயேசு சீஷர்களுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்தாது இருந்திருப்பார் என்று சொன்னால் சீஷர்கள் இவ்வளவாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் விசுவாசத்திலே பெருகி இருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்தெழுந்ததான இயேசு தன்னை முற்றிலுமாய் வெளிப்படுத்தி அவர்களோடு கூட இருந்து பேசினபடியினாலே, கட்டளையிட்டபடியினாலே விட்டு சென்றதான அந்த 11 சீஷர்களும் நல்ல சாட்சியாக மாறி ஸ்தோத்திரம் விசுவாசத்திலே பெருகினார்கள். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுபோலதான் நாம் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் தருகிறார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அன்பில் பெருகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதிலே பெருக வேண்டும்? அன்பிலே பெருகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிலே நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்மேலே அன்பாய் இருக்கிறார். நான் அடிக்கடி ஸ்தோத்திரம் ஊழியர்களிடத்தில் சொல்லும் பொழுதும் விசுவாசிகளிடத்தில் சொல்லும் பொழுதும் இயேசு என்னிடத்திலே அன்பா இல்லை என்றால் இப்படிப்பட்டதான மகிமையான ஒரு காரியங்களை வாழ்வை நான் பெற்றிருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு என்னை நிரப்பி இருக்கிறபடினாலே அவரை ஆராதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கும் என் இயேசு எனக்கு கிருபை தந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு சற்று வந்திருக்கிறதான உங்களுக்கு அந்த கேள்வியை முன்வைக்கிறேனே, இயேசுவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும்?
சற்று நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இயேசுவின் அன்பு, தாயின் அன்பை விடுங்க, தகப்பனுடைய அன்பை விடுங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. பெற்ற தாய்க்கு அன்பு இல்லாமல் இராது, பெற்ற தகப்பனுக்கு அன்பு இல்லாமல் இராது. பெற்றெடுத்ததானே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல அன்பு இல்லாமல் இராது. அன்பு இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு மூலையில என்ன செய்யும்? அன்பு இருக்கத்தான் செய்யும். இல்லை என்று சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் உலகத்தின் அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பு நமக்கு நிரந்தரமான ஒன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் அன்பு நமக்கு நிரந்தரமான ஒன்றாக இருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். என்றோ ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும், சிதைந்து போயிருக்கும். இயேசுவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் நிலை நின்று இயேசுவுக்கு மகிமையான சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தரே கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த அன்பை, தெய்வீக அன்பை நாம் ருசித்து இருக்கிறோம். தெய்வீக அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரியதானே வாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப நாம் இயேசுவின் இடத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமில்லாமல் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஞானம் தந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம் அன்பை எதிர்பார்க்கிற சூழ்நிலையில நமக்கு அன்பு கிடைக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப வம்பா மாறிடுது. எப்படி மாறிடுது? ரொம்ப வம்பா போயிடுது. அன்புக்காக ஏங்கி நிற்கிறதான அந்த உள்ளத்திற்கு அன்பு கிடைக்கிறதில்லை. ஸ்தோத்திரம். இதுதான் உலகத்தினுடைய சூழ்நிலைமை. ஆனால் இயேசு நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அதை நாம் ஒருபோதும் அளவிடவும் முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க. அது கடலின் ஆழத்தை விட ரொம்ப ஆழமான ஒன்று. ஹல்லேலூயா. வானத்தின் உயரத்தை விட ரொம்ப உயரமான ஒன்று. இயேசுவின் அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை போல ஸ்லாக்கியம் உள்ள நபர் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பி இருக்கிறது என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனத்திற்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இயேசு நமக்கு அனுக்கிரகம் தருவாரா. சில நேரத்தில் மௌனமாயிருப்பது கடினமாகத்தான் இருக்கும். அந்த மௌனம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கு எதிராக அநேக வார்த்தைகள் வருகிறது. நமக்கு எதிராக அநேக செயல்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தை அல்ல. நாம் அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கவில்லை. அது நம்மை சபிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அது நம்மை ஸ்தோத்திரம் அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. சாபமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. கேடான வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறதான அந்த நபரை திரும்ப நம்மால் அன்பு செலுத்த முடியல. அன்பு செலுத்த முடியல. அப்படி ஒரு கடினமான வார்த்தை, கடினமான ஒரு சூழ்நிலைமை, கடினமான சூழ்நிலைமை இருந்தாலும் அந்த இடத்துல நாம் மௌனமாய் இருக்கிறோமே. அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கிறோமே? மௌனமாய் இருக்கிறோமே. அதுவே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிறது போல நாம் பேசுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர்கள் கிரியை செய்கிறது போல நாம் கிரியை செய்வதற்கு ரொம்ப நேரம் என்ன செய்யாது? ஆகாது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருந்து, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்துடுறோம்ப்பா, அல்லேலூயா, உம்முடைய கரத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம்? தந்து விடுகிறோம். அதுபோல நீங்களும் அந்த சூழ்நிலைமையின் வழியாக நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான அந்த வார்த்தையை கேட்டு, அந்த கிரியைகளை பார்த்து, அந்த செயல்களை பார்த்து உங்களால் அந்த நபரை என்ன செய்ய முடியல? அன்பு செலுத்த முடியல என்று சொன்னாலும், திரும்ப அவர்கள் பேசுகிறது போல பேசாவிட்டாலும், கிரியை செய்கிறது போல கிரியை செய்யாவிட்டாலும், நீங்கள் மௌனமாய் கடந்து போகிறதை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மௌனமாய் கடந்து போகிறதை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். அதிலே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது கடினம்தான்.
மனிதர்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது கடினம்தான். ஆனாலும் அதை வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார். சத்தமர் அலைய சொல்லுங்க பாப்போம். ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அப்படின்னு சொன்னால், முதலாவதாக சத்துவத்தில் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். பக்தி விருத்தியில் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கையை அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரின் கிரியையிலே அவர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நல்ல கிரியையிலே நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்திலே நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கடைசியாக கிறிஸ்துவின் அன்பிலே நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பயபக்தியாக எழுமி நின்று அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்திலே யாபே செபிக்கும் பொழுது அவன் இப்படியாக செபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை நீர் விரிவாக்குவீராக என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல யாக்கோபு ஜெபிக்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம வேதத்தில் வாசித்து அறிகிறோம். அதுபோல கர்த்தர் நம்மையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மாடு பணம் பொருள் இவைகளிலே ஒரு பெருக்கம் வருகிறது உண்மைதான். ஆனாலும் அவைகள் எல்லாம் உலக பிரகாரமான ஒன்றாய் இருக்கும். இப்பொழுது சொன்னதான அந்த 7 காரியங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை அது கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு பெருக்கம் நமக்கு அவசியம்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். முதலாவது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பெருக்கத்தை நாம் தேடும் பொழுது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் இயேசு நமக்கு தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? உலகத்தின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில பெருகுவதை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில பெருகுவதற்கு என் ஆவி ஆத்துமா சரீரத்தை என் இயேசுவின் கையில் ஒப்படைக்க நான் விரும்புகிறேன். இவைகளெல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் பெருக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும், ஒரு நாள் மறைந்து போய்விடும். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நித்தியத்திற்கு ஏதுவாய் அமைந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லுகிற ஆவிக்குரிய ஜனங்கள் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்துல கேளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தாரப்பா. நீர் என்னை சரீரத்திலே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறீர். ஆனாலும் ஆவிக்குரிய ஒரு பெருக்கம், ஆவிக்குரிய ஒரு பெருக்கம் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்குறையா. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட வழி நடத்தும். உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், உடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தும், உடைய ஜனத்தை பாதுகாத்து விசாரித்து நீ நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.